ஐநாத்தினி நாளைக்கான பிரபலம் பார்த்தீங்கன்னா நிலா ரொம்பவே உறுதியாக சொல்லிடுறாங்க. ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லாரும் போகிறதா இருந்தால் போகலாம், இல்லைன்னா போகவே தேவைங்கிற வழியை சொல்லிடுறாங்க. அடுத்து சோழனும் வேறு வழி இல்லாமல் வீட்டோட எல்லாருமே கூட சேர்ந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ பல்லவன்லாம் பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடி ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டே போகிறாங்க. நிலா அதை பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. அடுத்து நிலா போகிற வழியில் பசிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஹோட்டல் நிப்பாட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சோழன் ரொம்பவே ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. அடுத்து நிலா சோழன் கிட்ட ரொம்பவே சந்தோஷமா பேசுறாங்க. என்னுடைய விருப்பத்துக்காக நீங்க எல்லாருமே கூப்பிட்டு வரதுக்கு சம்மதிச்சிங்க, எனக்கு உங்களை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோழன் அப்படின்னு ரொம்பவே பெருமையா பேசுறாங்க. கண்டிப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னொரு தடவை கண்டிப்பா வரலாம் சோழன், அதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. வானதியோ நம்மளை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம பாண்டியன் அவங்க அண்ணி கூப்பிட்டாங்கிறதுக்காக ஃபேமிலியோட சேர்ந்து ஜாலியாக போயிட்டாங்கன்ட்டு ரொம்பவே கோபமாக நடந்துக்கிறாங்க. வானதி பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி திட்டுறாங்க. கொஞ்சம் கூட என்னை பற்றி யோசிக்கல பாண்டி, நீ எதுக்காக அவங்க கூட போன, நீ இருந்திருக்க வேண்டியதானே, அப்படி போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. பாண்டியனோ எனக்கு வேற வழி தெரியலடி, எல்லாரும் சேர்ந்து போகும்போது நான் மட்டும் இப்படி போகாமல் இருக்க முடியும், அதனால தான் நான் கிளம்பிட்டேன், தப்பா அடிச்சுக்காத அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வானதி பாண்டியன் மேல பயங்கரமாக கோபத்தில் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நிலா ஃபேமிலி ட்ரிப் போயிட்டு இருந்ததுக்கு அப்புறமா வீட்டில் திடீர்னு வாமிட் எடுத்து மயக்கம் போடுறாங்க. அதை பார்த்துட்டு சேரன் பாண்டியன் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. சோழன் நிலாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல நிலா கன்சீவா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டு சோழன் பயங்கரமா சந்தோஷமா வீட்டுல இந்த விஷயத்த சொல்றாங்க. வீட்டோட எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. நடேசன் நான் தாத்தா வாயிட்டுன்னு சொல்லிட்டு ஊருக்கெல்லாம் ஸ்வீட் வாங்கி கொடுத்து சந்தோஷத்தை கொண்டாடுறாங்க. ஒரு பக்கம் கார்த்தியோட அம்மா சேரனை பார்த்து மீட் பண்ணி பேசுறாங்க. எங்களுடைய பிடிவாதத்தினால இன்னைக்கு என் பொண்ணு வாழ்க்கையிழந்துப்பா, தயவு செய்து அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, ஒன்னை விட்டா வேற யாரும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, என் பொண்ணுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொண்டுன்னு சொல்லிட்டு சேரனுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறாங்க. அதை பார்த்துட்டு சேரன் ரொம்பவே துடிச்சு போறாங்க. இது மாதிரிலாம் நீங்க பண்ணாதீங்க, கண்டிப்பா கார்த்தியோடைய வாழ்க்கையை நாங்கள் சரி பண்ணி வைக்கிறோம், அந்த மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழ வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா நீ என்ன பண்ணாலும் அப்படிப்பட்ட மாப்பிள்ளையே வேணாம், அவன் ரொம்ப கெட்டவனா இருந்திருக்கா, அது தெரியாம தான் நாங்கள் இப்படிப்பட்ட முடிவு எடுத்துட்டோம். கார்த்திகா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் புரிஞ்சுக்காம எங்களோட பிடிவாதத்தினால நான் அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டேன், தயவுசெய்து சேரா எதையுமே மனசுல வச்சுக்காம கார்த்திகாவுக்கு வாழ்க்கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாங்க. இந்த விஷயத்த சேரன் வீட்டில் சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. பல்லவன் உடனே சந்தாவை மறந்துடுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கேட்டு சேரன் என்னால் எப்படி சந்தாவை மறக்க முடியும், இப்படாது கார்த்திகா வீட்டுக்கார்கிட்ட பேசி அவங்க பிரச்சனையை சரி பண்ணி கார்த்திகாவை அவங்க கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு இல்லை அவங்க கார்த்தியோட வாழ்க்கையை சரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க.